உள்ளமை காக்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை காக்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. ஆண்மையில் இருந்த உன்னை தம் தயவால் உயர்த்தினாரே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. ஆண்மையில் இருந்த உன்னை தம் தயவால் உயர்த்தினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் பணிந்த அந்நாளில் தவம் கேட்டார். அனாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். அந்நாளின் தம் பாதம் பணிந்த அந்நாளின் தவம் கேட்டார். அனாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. லா 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 லா. ஹல்லேலூயா. காணிக்கையாக வார்த்தைகள் ஜெய சொல்லலாம். Shalom. தேவமகிமை இறங்கட்டும் என்று இந்த வேளையிலே. தேவமகிமை இறங்கட்டும் என்று இந்த வேளையிலே. தேவமகிமை 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 இறங்கட்டும் என்று இந்த வேளையிலே. சீனாய் மலையிலே
ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. இன்னும் சத்தமாய், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்துல ஸ்தோத்திரம். இது ஒரு சிறப்பு ஆசீர்வாத ஆராதனை. அல்லேலூயா. நம்முடைய சபை சின்ன சபையாக இருந்தாலும் இதனுடைய இன்றைய ஜெபம் ரொம்ப விசேஷமானதாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான நம்முடைய ஸ்தோத்திரம் ஊழியர்கள் ஐக்கியத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிக ஆசீர்வாதமான ஒன்று. அதோடு கூட இன்றைக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல நம்ம பிரசங்கம் பண்ணணும். ஐயா இங்க வர்றதுனால, அம்மா அழைத்ததுனால இங்க வந்திருக்கிறேன். அந்த ஊழியத்தை கட் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன். ஏர்போர்ட்ல தான் இன்னைக்கு பிரசங்கம். 12 மணிக்கு முடியும். அதாவது 8 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு முடியும். ஸ்தோத்திரம். ஆனா அதை அடுத்த மாசம் 11ஆம் தேதி விசேஷித்த ஆண்டு விழாவாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதிலே நானும் ஐயாவும் கலந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன அறிவிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது படிக்க வழி இல்லாம ஸ்தோத்திரம் இருப்பாங்க சில பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் 6 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் படிக்கும்படிக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஹோம் இருக்கிறது தூத்துக்குடியில. அந்த ஹோம்ல நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து படிக்க வைக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யாருக்காவது ரொம்ப கஷ்டமான அவங்களுக்கு படிக்க வைக்க முடியல, பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்கள நீங்க பேசி அந்த ஹோம்ல அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு, அதாவது 1ஆவது வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பதற்கு, அவங்க சாப்பிடுவதற்கு, அவங்க தங்குவதற்கு, அவர் ஆடை துணிமணிகள் கொடுத்து அங்கே இருந்து செய்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அப்படிப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா, அவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்க அம்மாவுக்கு சொன்னா அவங்க தூத்துக்குடியில அந்த ஹோம்ல வச்சு அவங்களுக்கு படிப்புக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உதவி செய்யறாங்க. எந்த பணமும் கட்ட வேண்டாம், 1 ரூபாய் கூட கட்ட வேண்டாம். ஆனா பிள்ளைகளுடைய படிப்பு, ட்ரெஸ், ஆகாரம் அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. உங்களில் யாராவது இல்லாட்டா தெரிந்தவர்கள் யாராவது நீங்க நன்மை செய்ய விரும்பினால் அப்படிப்பட்டவர்களை இதுல நீங்கள் உதவி செய்து ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துங்க. ரெகபியா ஜெபக்கூடார ஊழியங்கள்ல இன்றைக்கு செய்தி அளிக்கும்படி அழைத்ததான அருமையான பாஸ்தரம்மா ஸ்தோத்திரம் ருக்மணி அம்மா அவர்களுக்கும் சார்லஸ் அவர்களுக்கும் சபையார் மூப்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் இந்த ஜெப கூட்டத்துக்கு ஒரு சின்ன நோட்டீஸ் போட்டுருக்குது. அதை எல்லாருக்கும் கொடுங்க. ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் இப்பவுமே உடனே கொடுங்க. அந்த கையில அந்த நோட்டீஸை வச்சு இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம சபைக்கு ஆத்துமாக்களை தரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கையில வச்சுக்காங்க. அப்படி தேவனுக்கு நேராக இந்த சபைக்காக நாம் ஜெபிக்க போறோம். சபையில ஸ்தோத்திரம் இந்த இடத்தை கர்த்தர் கட்டி தந்தார். இதை திறந்து பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார். அது மாத்திரமல்ல, இன்னும் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். இந்த ஆத்துமாக்கள் போதும் நம்ம திருப்தி அடைய கூடாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சித்தம் உள்ளவராக இருக்கிறார்.
ஆகையினால நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், வீட்டில் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிறவர்கள், இந்த தெருவில் இருக்கிறவர்கள், பக்கத்து தெருவில் இருக்கிறவர்கள், இந்த பகுதியில், இந்த வட்டாரத்தில், இந்த தாலுகாவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வரணும். இந்த சபையில கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதற்காக எல்லாம் இந்த வலது காலத்தில் இந்த ஆடிஷன் அப்படி தூக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம் அப்படி தூக்கிட்டாங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ரெகபையாங்கிற சபை பேரை சொல்லுங்க. ரெகபையா ஜெப கூடாரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரெகபையா ஜெப கூடாரத்துக்காக நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதை நீர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நீர் ஏற்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கு ஊழியக்காரர்களை ஊழியக்காரியமாக நீர் ஏற்படுத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். சென்னை பட்டணத்துல இந்த ஆண்டவரை பகுதியை உமக்கு சொந்தமாக நீ தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். சுற்றில் உள்ள எல்லா தாலுகாவில் உள்ள எல்லா மக்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே. இந்த தெருவில் உள்ள மக்களை ரட்சிப்பீராக, குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்பீராக ஆண்டவரை. பக்கத்து தெருக்களிலே ரோடுகளிலே இருக்கிற மக்களை ரட்சிப்பீராக. இந்த ஆலயத்துக்கு ஆண்டவரை லட்சக்கணக்கான மக்கள் வருவார்களாக, பலனடைவார்களாக ஆண்டவரை. ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படுவார்களாக. நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற சத்துருவை, அந்த வார வல்லமைகளை, மனித சக்திகளை, அரசாங்க எதிர்கிரியைகளை, பொல்லாத வல்வன் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். தடைகளை உடைத்து செபிக்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஓ, ரட்சிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. சாபம் நீக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பிரம்மடிச்சு உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரே ஒரு சரணத்தை நாம் பாட போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார். வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார். வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். வசனத்தோடு ஜெபம் செய்வோம், வல்லவரின் வசனத்தோடு ஜெபம் செய்வோம். பரிவாசல் திறந்திடுமே, பரிவாசல் திறந்திடுமே. நாடும் கண்டது புனிதமாக, புது வாழ்வு தந்தாரே புள்ளியரார். புது புது நன்மைகள் தந்திடுவாரே, புது புது ஆசீர்வாதம் பொழிந்திடுவாரே. புது புது நன்மைகள் தந்திடுவாரே, புது புது ஆசீர்வாதம் பொழிந்திடுவாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார். வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார். வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். வல்லவரின் வசனத்தோடு ஜெபம் செய்வோம், வல்லவரின் வசனத்தோடு செய்வோம். பரிவாசல் திறந்திடுமே, பரிவாசல் திறந்திடுமே. ஒரு நாளும் பிறந்தது புனிதமாக, ஒரு வாழ்வு வந்தது புள்ளியரால். ஒரு நாளும் பிறந்தது புனிதமாக, ஒரு வாழ்வு வந்தது புள்ளியரால். பொது பொது நன்மை தந்திடுவாரே, பொது பொது ஆசீர்வாதம் பொழிந்திடுவாரே. பொது பொது நன்மை
நன்மைகள் தந்திடுவாரே, புது புது ஆசீர்வாதம் பொழிந்திடுவாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஒரு வார்த்தையை வாசிப்போம். என்னாகும் 24 வேக வேகமாக ஒரு சில வசனங்களை தியானித்து நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார். வாசிப்போம். ஸ்தோத்திரம். 24 என்னாகும் 24 எடுத்தவங்க வாசனை. என்னாகும் 24 தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அல்லேலூயா. தேவன் அருளிய வார்த்தைகள். தேவன் வார்த்தைகளை அருளுகிறார். ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், தம்முடைய சொந்த குமாரனிலும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளி. ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை. ரோமர் 8:32. சொந்த குமாரன் என்னும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் இயேசுவோடு கூட எல்லாவற்றையும் அருளுவார். அல்லேலூயா. ஆமா, அவரையே தந்துட்டார். பிதாவாகிய தேவன் இயேசுவையே நமக்கு தந்துட்டாரு. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளுவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அருள்வார்னு சொன்னா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அருள்வார். அல்லேலூயா. இப்ப நம்ம முதல்ல வாசித்த வசனத்திலே ஆண்டவர் என்ன அருளுகிறார்? வார்த்தையை அருளுகிறார். வாசிங்க. தேவன் அருளும் வார்த்தைகள். அவர் என்ன அருளுகிறார்? வார்த்தைகளை அருளுகிறார். அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் வார்த்தையை அருளுகிறார். ஏன் வார்த்தையை அருளுகிறார்? பிதாவாகிய தேவன். ஏன் வார்த்தையை அருளுகிறார்? தேவாதி தேவன். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை தான் என்னவா இருக்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த வார்த்தை, அந்த வசனத்தை வாசிங்க. 5ஆவது வசனம் வரைக்கும். 1-5 வரைக்கும் எடுக்கலையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. வார்த்தை தேவன். தேவன் பேசுகிற வார்த்தைகள் அது உங்களுக்கு தேவன். அல்லேலூயா. ஐயா பேசும்போது என்ன வாக்குத்தத்தம் பேசினாரு? இனி நீங்கள் காணாது. அல்லேலூயா. ஆமா, அதுதான் ஆண்டவருடைய அந்த வார்த்தை தான் தேவன். அல்லேலூயா. ஆமா, வார்த்தை தேவனாய் இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மூலமாகத்தான் உலகம் என்ன செஞ்சான்? உண்டாயிட்டு. அப்போ நமக்கு என்னெல்லாம் வரணுமோ, என்னெல்லாம் கிடைக்கணுமோ, என்னெல்லாம் நடக்கணுமோ அது ஒரு வார்த்தையில இருந்துதான் நமக்கு வருகிறது. அப்போ தினந்தோறும் வாரந்தோறும் அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக கேட்டு அவைகளின் வழியாக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 5ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பரே அல்லாமல், இயேசுவை இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணும் கூட என்ன செய்யலாம்? உண்டாக்கப்படவில்லை.
அந்த நம்முடைய இயேசுக்குள்ள அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது? இப்ப மற்றவங்க பேசுற வார்த்தைக்கும் வேதத்தில் இருந்து பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஆமா, உங்களுக்கு தீங்கு காணாதபடி இருக்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் உங்களை வாழ வைக்கிறது, உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது, உங்களை சாட்சியாய் நிறுத்துகிறது. ஆமென். கடைசி அந்த வசனத்தை 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை தான் ஆதியில இருந்த அந்த வார்த்தை தான் மாம்சமான மனுஷனாகி நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. கரங்களை ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த வார்த்தையாகிய இயேசுதான் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப கூட நம்முடைய மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் அபிஷேகத்தினாலே நம்முடைய சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கனம் பண்ணணும். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப மதிக்கணும். அதிகாரம் 24ல 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம் என்னாகமம் 24ல 3வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மூணாவது வசனமா? என்னாகமம் வார்த்தைகளை எடுத்து உரைத்தான். மூலமாக இந்த வார்த்தை வெளிவந்தது. ஆமென். அதிலே 16வது வசனம் வாசிங்க. 24ல என்னாகமம் 24ல 14வது வசனம் வாசிங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு அறிவை அறிந்தே தரிசனத்தை கண்டு பாருங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம கண்களை திறக்கிறது, உடைய வாழ்க்கையை திறந்து நல்ல வழியிலே நடத்துகிறது. இந்த வார்த்தை தான் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதைதான் பிழையாமுடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட்ட விதம். ஆமென். ஆனா அவன் நிறைய நேரங்கள்ல வார்த்தையை கனம் பண்ணா, ஆனா ஸ்தோத்திரம் தேவனுடைய கட்டளையை மீறிட்டான். அல்லேலூயா. அவன் பாருங்க, இப்போ 2 கூட்டம்ல ஒன்று கர்த்தருடைய கூட்டம், இன்னொன்று ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் கூட்டம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்த கூட்டத்துல அவன் இல்லாதபடி அவன் லிஸ்ட் எங்க போயிடுச்சு? கீழ்ப்படியாதவர்கள் லிஸ்ட்ல போயிடுச்சு. கீழ்ப்படுகிறவர்கள் லிஸ்ட்ல கிடையாது, கீழ்ப்படியாதவர்கள் லிஸ்ட்ல போயிட்டான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், ஆனா அவன் கீழ்ப்படியில, நிறைய விஷயங்களுக்கு கீழ்ப்படியில. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வார்த்தைகளை கேட்கிற நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதுதான் இதனுடைய ரகசியம். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட ஆதியாகமம் 15:1 வாசிங்க. ஆதியாகமம் 15:1 தேவன் என்ன சொல்கிறார்? தரிசனத்தில் ஆண்டவர் இப்போ ஊழியக்காரர் மூலமாக தேவன் வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுவது போல வாசிங்க. ஆதியாகமம் 15:1. தரிசனத்தில் திரும்ப வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாயிற்று. அல்லேலூயா. யாரெல்லாம் தரிசனம் பார்த்திருக்கீங்க? ஐயா தரிசனம் பார்த்திருக்காங்க, நான் தரிசனம் பார்த்திருக்கேன். தரிசனத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். தரிசனம் 2 வகைப்படும். ஒன்று தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம்,
ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது தரிசனம் வரும். அல்லேலூயா. ஆமா, அதிகமா ஜெபிக்கும் போது கிருபை வரங்கள் செயல்படும் போது ஜெபத்துல தரிசனங்கள் வரும். தூங்கிக் கொண்டிருக்கும் போது தரிசனம் வரும். இதுல கர்த்தருடைய வார்த்தை விடாது. முதல்ல எப்படி பார்த்தோம்? ஊழியக்காரர்கள், பிழையாம் ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இங்கே பார்க்கிறோம், தரிசனத்துல தேவன் நேரடியாக வார்த்தை தருகிறார். அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் அவனுக்கு பேசிச்சு. என்ன பேசிச்சு? வாசிங்க. ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனும், உனக்கு நான் தான் பலனாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆற்றுகிறது, தேற்றுகிறது, தைரியப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா. குடும்பத்துக்கு இனி தீங்கு காண்கிற ஒரு சூழ்நிலை வராது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தீங்கு வந்துச்சு, கொரோனா வடிவில் வந்துச்சு, நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனா நாமும் நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? நம்மள தீங்கு வராதபடி தேவன் காத்துக்கொண்டார். இனிய தீங்கை காணாத இருப்பாய். இங்கே சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், மகாபெரிய பலனா இருக்கிறேன். நமக்கு பலன் இயேசுதான். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் இயேசுதான் நமக்கு பலன். எந்த காலத்திலும் இயேசுதான் நமக்கு பலன். எந்த இடத்திலும் அவர்தான் நமக்கு பலன். அல்லேலூயா. அவர் பலனாய் இருக்கிறார், அவர் கேடகமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம போகும்போது வரும்போது அவர் தான் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு மரணம் வராதபடி, நமக்கு ஆபத்து வராதபடி, விபத்து வராதபடி அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். 80 வயசு வரைக்கும் அவர் நடந்துப்பார். அல்லேலூயா. தீர்க்காயுசு எத்தனை வயசு தான்? 80 வயசு. அது அப்படின்னு சொல்லி இருக்கு. தீர்க்காயுசு என்ன வயசு? 80 வயசு. ஒருவேளை 120 வருஷம் கூட இருக்கலாம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பலன், தயவு நம்ம மேல இருந்தா 120 வருஷம் கூட நம்ம தீர்க்காயுசு இருக்கலாம். ஆனா 80 வயசு வரைக்கும் எந்த வியாதியும், எந்த பிசாசும், எந்த விபத்தும் ஆபத்தும் நம்மை தாக்காதபடி அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் வார்த்தைகள் வழியாய் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். கரம் எல்லாரும் உற்சாகமா தட்ட மாட்டேங்குங்க. உற்சாகமா. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ஸ்தோத்திரம். நீங்க உற்சாகமா இருக்கணும், வார்த்தைகளை பிடித்து கொள்ளணும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும் எனக்கு தான் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அல்லேலூயா. யாத்திராகமம் 4:28 வாசிங்க. யாத்திராகமம் 4:28, யாத்திராகமம் 19:7 வசனங்கள் வழியாகத்தான் நாம் சகலத்தையும் தியானிக்கணும். வாசிங்க. அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரியப்படுத்தினார். மோசே தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை ஆரோனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகிற வார்த்தை முதல்ல யாருக்கு தான் போகணும்? ஆரோனுக்கு போகணும். யாரு? ஆரோன் யாரு? தேவனுடைய ஆசாரியர், மேய்ப்பர், தேவனுடைய போதகர், தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற கர்த்தருடைய பாத்திரம், ஆண்டவருடைய உன்னதமான ஊழியக்காரன் மோசேயின் இடத்திலிருந்து ஆண்டவர். மோசே தான் யாரு? பெரிய ஆசாரியர், பெரிய ஆசாரியர். அதுக்கு பிறகு யாரு? மோசேக்கு அடுத்தது யாரு? ஆரோன். ஆரோனுக்கு அடுத்தது அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், ஊழியக்காரர்கள் எல்லாரும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த வார்த்தை முதல்ல எங்க வருகிறது என்று சொன்னால் மோசேயின் இடத்திலே வருகிறது. மோசேயின் இடத்திலிருந்து ஆரோனுக்கு வருகிறது. ஆரோனிடத்திலிருந்து ஜனங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. வார்த்தையை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? வார்த்தையை தேவன் நமக்கு எப்படி அளிக்கிறார்? இந்த வார்த்தை நமக்கு உண்டாக்குகிறது, இல்லாததை உண்டாக்குகிறது.
நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இடம் வெறுமையா இருந்துச்சு, வெறுமையா சும்மா அப்படி மட்டும் நேட்டப்பட்டு இருந்துச்சு. இப்பவும் இதுல உங்க மத்தியில பேசியிருக்கு. ஆமென். ஆமா, அன்றைக்கும் 26 பேர் வந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்பவும் வீடியோ இருக்கு, அந்த வீடியோ இருக்குது. ட்ரூ காட் டிவி யூடியூப்ல ட்ரூ காட் டிவி ஓபன் பண்ணீங்கன்னா இதே ரெகபியா சபையினுடைய அந்த இடம். அப்போ அதுல தேவன் என்ன சொன்னாருன்னா, ஸ்தோத்திரம், என்னுடைய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அதுக்கு கூட பாடி ஆசீர்வதிச்சு சென்றோம். ஆனா கர்த்தர் இதை கட்டி முடித்தார். அல்லேலூயா. அற்புதமாய் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வாதத்தோடு நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் அடுத்த கட்ட லெவல் என்று சொன்னால் ஆண்டவர் நூற்றுக்கணக்கான மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை, லட்ச மக்களை இந்த சபையின் மூலமாய் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. தீபாதா ராகா தூலாபா ஏஷிதாதா ராகா தூலாபாதியா. ஆண்டவருடைய வார்த்தை இங்கிருந்து உலகம் முழுசும் போகும். ஆண்டவருடைய வார்த்தை இந்திய தேசத்துல எல்லா மாநிலத்துக்கும் போகும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும், எல்லா தாலுகாவுக்கும் போகும். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 19:7 வாசிங்க. யாத்திராகமம் 19:7. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்தான். கர்த்தர் மோசேக்கு வார்த்தைகளை சொல்லி கற்பித்திருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக சொன்னார். பாருங்க, முதல்ல மோசே வந்து கற்றுக்கொள்கிறான், அவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறான். அதற்கு பின்பு அதை சபையுடைய மூப்பர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தான். பிரியமானவர்களே, அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம படிக்கணும். எப்படி வயசு எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் தேவையானது கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். இவன் வந்து அதை எல்லாரும் அவன் கற்றுக்கொண்டான், மோசே கற்றுக்கொண்டான். பின்பு மூப்பர்களுக்கு கற்பித்தபடி தேவன் நமக்கு தனக்கு கற்பித்தபடியே அவன் கற்றுக் கொடுத்தான். நம்ம எதுக்குங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வாழ்கிறோம்? கற்றுக்கொள்ளும்படியாய் வருகிறோம், படிக்கும்படியாய் வருகிறோம். அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய், நாம் படிக்கும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய், அவருடைய ஆலோசனையை கேட்கும்படியாய் வருகிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 33 யாத்திராகமம் 33:17 வாசிக்கும் போது, யாத்திராகமம் 33:17 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. எல்லாரும் வேதாகமத்தை பயன்படுத்துங்க, திறந்து வாசிங்க. அதுல இருந்து ஒரு ரகசியம் உங்களுக்கு வெளிப்படும். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். பாருங்க, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கும்போது, நாம தேவனிடத்துல ஜெபமாய் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நம்ம அதாவது தேவனிடத்துல உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவரை நாம் கனம் பண்ணினால் அவர் நம்ம என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். ஆண்டவரை நம்ம கனம் பண்ணிட்டா கர்த்தர் நம்மள கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். நீங்க மன்னிங்க, உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். இப்படி தேவன் நம்மள கிரியையில செய்ய சொல்லி விசுவாசத்தை வெளிப்படுத்தி, அதன் பின்பு அவர் மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. 34 யாத்திராகமம் 34:1 வாசிங்க. யாத்திராகமம் 34:1. இரண்டு கல்லுனால செய்த ஒரு பலகையை நீ செய்து கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை, அதுல இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்ககிட்ட தான் பேசுறாரு, முக்கியமானது பேசுறாரு. பாருங்க,
அவர் பேசுற வார்த்தையை எழுதணும். அந்த காலத்துல என்ன இல்லை, நோட்டு இல்லை, மொபைல் இல்லை, அந்த ஓலையில எழுதுவாங்க அது கூட இல்லை, பிறகு தோழில எழுதுவாங்கல்ல அது கூட இல்லை. அப்போ ஆண்டவர் எதிர எழுதுறாரு, பலகையில கல்லுல பல நம்ம கல் வச்சிருக்கோம் பாருங்க, அதை எழுதியிருக்க பார்த்தீங்களா? இதே மாதிரி அந்த அடிக்கல் நம்ம திறப்புள்ளாக்கு ஒரு கல் வச்சிருக்கோம், இதுல எழுதியிருக்கோம் பாருங்க, இந்த கல்லின் மேல் சபை. இப்ப நம்ம எழுதுற மாதிரி இயேசு கர்த்தர் ஒரு பலகையை கல்லை செஞ்சு கொண்டு அதை நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. எத்தனை கட்டளை எழுதுகிறார்? 10 கட்டளை. ஆமென். அதுல முதல்ல 5 கட்டளை பிதாவை நேசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கோம். அடுத்த 5 கட்டளை நாம் பிறரை நேசிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. மொத்தம் 10 கட்டளைய இயேசு 2 கட்டளையா மாற்றினார். என்னிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னாரு, பிறனிடத்தில் அன்பு கூறு. அந்த 5 இப்படி இருக்கும், தேவனை நோக்கி இருக்கும், 5 நம்முடைய மக்களை நோக்கி இருக்கும். ஆண்டவர் இந்த கற்பனைகளை, அன்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை எழுதி கொடுத்தார். அப்ப தேவனே எழுதி கொடுக்கிறார், நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். அல்லேலூயா. சபையில நடக்கிற ஆராதனைகளில் ஆண்டவர் கொடுக்கிற செய்திகளை, வார்த்தைகளை, வசனங்களை நீங்க ஒரு நல்ல டைரி வாங்கி, நோட்டு வாங்கி அதை எழுதி அதை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். உங்களுக்கு நான் பாருங்க 3-4 டைரி வச்சிருப்பேன். 4 டைரி தூக்கிட்டே தருவேன். ஏன்னா எழுதணும், பாட்டு எழுதணும், வசனம் எழுதணும், பிரசங்கம் எழுதணும் வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் எழுதி காண்பித்தார். தேவன் இப்படி செய்யுங்கன்னு சொன்னார். அது அப்படியே மோசே அதை எழுதி, மோசையும் பின்னாட்கள்ல இயேசு ஆண்டவர் சொன்னதெல்லாம் எழுதி அதை இஸ்ரவேல் மக்களுக்கு சட்டங்களாக, திட்டங்களாக, வழிகளாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 35:3 வாசிங்க. 35:3 யாத்திராகமம் 35:3. சீக்கிரமா வாசித்து மட்டும் முடிச்சுக்கோங்க. கட்டளையிட்டார். ஆமென். ஓய்வு நாள்ல சோறு பொங்குறேன், அதனால நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன். சமையல் செய்யல, அதனால ஆலயத்துக்கு வர மாட்டேன். சாப்பாடு கொடுக்கணும், அதனால ஆலயத்துக்கு வரல. இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சோறே பொங்க கூடாதுன்னு சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சமையல பண்ணாதன்னு சொல்றாரு. ஆனா இப்போ அப்படி இல்லை, நீ சமையல் பண்ணு, ஆனா ஆராதனையை கட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஓய்வு நாள்ல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கண்டிப்பா வரணும். அதனுடைய அர்த்தம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் வரணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென். இதுதான் அதுல ஆண்டவர் ஒரு கட்டளையாக இருக்கிறார். இது கட்டளை, இதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது அதுக்கு உண்டான மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். 34:28 என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 34:28 இப்போ அவன் மோசே ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக என்ன செஞ்சானா? உபவாசம் இருந்தானா. எத்தனை நாள்? 40 நாள். இப்ப நம்ம அப்படியெல்லாம் இல்லையே, 40 நாள் தான் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அப்படியே அழகா வருது பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை காலையில உபவாசத்தோடு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம எப்படி வரணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை பெறுவதற்கு மோசே 40 நாள் சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, எது சாப்பிடாம மலையிலே இருந்தான். அங்க ஒண்ணுமே கிடைக்காது, மரம் கிடையாது, செடி கிடையாது, ஒண்ணு கிடையாது, பாரமா இருக்கும். அங்க இருந்து உபவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான். சாப்பிடாம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை காது வழியா இருதயத்துல கொண்டு வந்து நம்ம நிரப்பணும் ஆத்மாவுக்கு. அதுக்கு பிறகுதான் சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, காலையில சாப்பிடாம ஆண்டவருடைய வார்த்தையை பக்தியாய் கேட்கணும். எத்தனை பேர் எவ்வளவு நோன்பு இருக்கிறாங்க, எவ்வளவு பக்தியா இருந்து அவங்க என்னென்ன காரியங்கள் செய்யறாங்க. ஆண்டவருடைய பக்திக்குரிய காரியத்துல நம்மை அப்படி பழக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்து என்னாம 22:38 வாசிப்போம். என்னாம 22:38 ஆண்டவருடைய வார்த்தைக்கு
நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். 22:38. உம்மிடத்துக்கு வந்தேன், ஆனாலும் நீ சொல்றத நான் சொல்ல மாட்டேன். தேவன் என் வாயிலே அழிக்கிற வார்த்தைகளை சொல்லுவேன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நின்னான். அவன் அப்போ தேவன் சொல்ற வார்த்தையை சொல்லணும். அவன் சொல்லுங்க, சொல்லுங்க. இங்க வந்து சொந்த வார்த்தையை நான் பேச முடியாது, சொந்த காரியத்தை சொல்ல முடியாது. ஆனா தேவன் அழிக்கிற வார்த்தையை நான் சொல்லி ஆகணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு உங்களை ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தேன், எங்க வீட்டுல ஒரே போராட்டமா இருக்குன்னு சொன்னா, சரி ரைட் நான் ஜெபிக்க வரேன், நீங்க போயிட்டு அங்க போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். புற்றுநோயா வந்துருச்சு. எங்க பெரியப்பா வீட்டுல புற்றுநோய் வந்து 70 செத்து போயிட்டார். அப்படி தேவையில்லாத வார்த்தை, சொந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? வியாதியா இருந்தா அவங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆறுதலா சொல்லணும், கவலைப்படாதீங்க, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் அப்படிங்கிற தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். நான் ஜெபம் பண்ணா சுகமாகுமா, சுகமாகாதா? வியாதிகள் ஜெபம் பண்ணா சுகமாகுமா, சுகமாகாதா? ஜெபம் பண்ணா சுகம். அல்லேலூயா. எங்க இருக்கு அந்த வசனம்? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 16 வாசிங்க. 16 17 வாசிங்க. ஒரு வியாதிப்பட்டால் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானார். சபையிலிருந்து ஆட்களை வரவழைக்கணும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனுக்கு எண்ணெய் பூசி பூசி ஜெபம் பண்ணணும். அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி யாரோ அவங்களை சுகமாக்கும், ரட்சிக்கும். கர்த்தர் அவன் படுத்து கிடக்கிறவன் அவன் எழுந்து நடக்க பண்ணுவார். ஒருவேளை அவன் பாவம் செய்தான், பாவம் மன்னிப்போம். பாவத்தினாலதான் வியாதி வருதுன்னு இந்த இடத்துல அழகா சொல்றாரு. பாவத்தினால, மீறுதல்னால, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நடக்கிறதுனால வியாதி வருகிறது. எதெல்லாம் பாவம் ஐயா அழகா சொன்னாங்க. அல்லேலூயா. எதெல்லாம் பாவம்? அழகா சொன்ன பொய் பேசுவது, கோபப்பட்டு மூர்க்கமா அடித்தடியில் இறங்குவது. ஆமா, இப்படிப்பட்டதெல்லாம் பாவம்னு சொல்லி ஐயா ஒரு 5-6 காரியம் தெளிவா சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி மீறி பாவங்களை செய்கிற போது வியாதி பலகீனங்கள் நம்மை தாக்கி மனமடைவாக்கி குடும்பத்துல கண்ணீரையும் வேதனையும் வர வைக்கிறது. அல்லேலூயா. கல்வியா சொல்லுங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கிறது. ஜெபம். ஆமென். ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணணும். எந்த காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க, அதுல தேவன் ஒரு விடுதலை தருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக வாசிக்கலாம். உபாகமம் 4:9. உபாகமம் 4:9, உபாகமம் 6:6 2 வசனத்தையும் 12 4:12 4:9 4:12 6:6 வாசிங்க. உபாகமம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி நான் பண்ணுவேன். அல்லேலூயா. எல்லாரையும் கூட்டி கொண்டு வச்சுக்கணுமா? எல்லாரையும் அழைத்து கொண்டு சபையில வைக்கணும். சபையில வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தைகளை கேட்கும்படி அவருக்கு பேசணுமா? அல்லேலூயா. தெரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தைகளை ஏன் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்ல இந்த வார்த்தைக்கு கீழ்படிச்சு தான் அவங்களுக்கு சொல்லணும். எல்லாரையும் கூடி வர செய்யணும். அவங்களுக்கு இந்த வசனத்தை என்ன செய்யணும்? பேசணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதே மாதிரி இங்கு செய்வது போல நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்க சும்மா இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் 3 பேரை கூட்டி வச்சு இந்த வசனத்தை அவங்கள்ட்ட பேசி அவர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கி இங்க அழைச்சிட்டு வரணும். அல்லேலூயா. அப்போ இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விஷயம். பிரேயர் செல் தொடங்கணும். எத்தனை பிரேயர் செல் நம்ம சில ஆலயத்துல இருக்கு?
பிரேசல் தொடங்கல. பிரேசல் தொடங்கு. பிரேசல் தான் ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற ஒரு சில பேர் அங்க திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ ஒரு நாள் கூடி அங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அதான் பிரேயர் செல். இந்த பிரேயர் செல்ல சந்திக்கும் போது பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கொடப்படுவாங்க. அந்த அவங்க எங்க போறீங்க, ஜெபத்துக்கு போறோம். அப்ப எதுக்காக ஜெபிக்கணும்? உங்களுக்கு பிரச்சனை இருந்தா ஜெபம் பண்ணா ஆண்டவர் விடுதலை கொடுப்பாங்க. அப்போ இப்படி நம்ம ஜெபிக்கும் போது பிரேயர் செல் அங்கங்க தொடங்கி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை மென்மையாய் நடத்தி மக்களை சந்திப்பார். அல்லேலூயா. அவர்கள் கேட்கும்படி செய்து அடுத்த வாசல் 12ஆம் வசனம் கேட்கும்படி பண்ணுவேன். அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் தான் கேட்க முடியும். ஆனா இயேசுவை நம்ம என்ன செய்ய முடியாது, கண்ணுல பார்க்க முடியாது. இது இப்போ அந்த ஆகமங்கள் காலத்திலே அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். அல்லேலூயா. வார்த்தைகளை நம்ம கேட்கலாம், சத்தத்தை கேட்கலாம், வார்த்தைகளை கேட்டு நாம் பலனடையலாம். ஆனால் அவரை நாம் பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் மகா மகிமையின் தேவன், ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும் 22 அது வாசம் 6:6. உபாகமம் 6:6. உபாகமம் 6:6. தெளிவா வாசிங்க. உபாகமம் 6:6. இன்னைக்கு நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறதான இந்த வார்த்தைகள் நீ அவைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. இப்ப இந்த வார்த்தையை நம்ம கேட்கறது மாத்திரமல்ல, வீட்டுல போய் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம கேட்டிருக்கோம், கேட்காத நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடு. அடுத்து அவர்களுக்கு கருத்தாய் போதிக்கணும். கருத்தானா ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுங்க. புரியாத மாதிரி மழுப்பி அப்படி இப்படி சொல்றது, நல்ல தெளிவா சொல்லி கருத்தாய் போதித்து உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில நடக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. போகும்போது, வரும்போது, படுக்கும் போது, எந்திரிக்கும் போது இந்த வார்த்தை குறித்து தான் என்ன செய்யணுமா, பேசணும். அல்லேலூயா. நாட்டுக்கு அதை பேசி சண்டை எடுத்துடக்கூடாது. வீட்டுல சிலர் பாருங்க, எதையோ ஒரு கதையை பேசி வீட்டுல பெரிய சண்டையை பொருளையுமே இருக்கும், பெரிய பிரச்சனையே வந்துடும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க. இதை நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க. கேட்ட வார்த்தையை பேசுங்க. பேசும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கையின் மேல் அடையாளமாக வாசிக்கொள். இது உங்களுக்கு புரியுத? கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கும். அது எப்படி இருக்கும்? கண்களுக்கு நடுவே எப்படி தெரியும்? என்ன தெரியுது? என்ன தெரியுது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். கண்களுக்கு நடுவே தெரியுதா? இப்படி திரும்ப கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு தெரியற மாதிரி அங்கங்க எழுதி வச்சுக்கங்க. இதெல்லாம் நம்ம ஆளுடைய வார்த்தையின்படி இதெல்லாம் நடக்குது. இதன் மாதிரி நம்ம வீட்டிலையும் என்ன செய்யணும், வசனம் கொடுப்பாங்க. அருமையான பாசமா உங்களுக்கு நல்ல வசன போடலாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வீட்டுல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அங்கங்க வசனங்களை, வசன கேலண்டர்கள், வசனம் அடங்கிய போர்டுகளை நீங்க வாங்கி தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். இந்த கண்களின் நடுவே துரியாக இருக்கட்டும். அல்லேலூயா. இன்னொரு என்ன சொல்றாங்க, நிலைகளில வாசல்ல அதெல்லாம் எழுதி ஒட்டிக்கங்க. ஏன்னு சொன்னா மற்றவங்க போறவங்க, வீட்டுக்கு வரவங்க பிள்ளைகள், நீங்க அந்த வசனத்தை படிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. என்ன ஆசீர்வாதம் உண்டு அதை பார்ப்போம். சோத்திரம். வாசிங்க. உபாகமம் 8:3. உபாகமம் 8:3, 9:5 2 வசனத்திலையும் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன் அப்படி எழுத சொல்றாரு, ஏன் அப்படி வைக்க சொல்றாரு? உபாகம் 8:3 வாசிங்க.
மனுஷன் அப்ப சோறு சாப்பிடுறது மாத்திரம் அல்ல, ரொட்டி சாப்பிடுறதுனால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான். வார்த்தையினால் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையினால் பிழைப்பான். சத்தமா, வார்த்தையினால் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை நமக்கு என்ன தருகிறது? பிழைப்பு தருகிறது, வாழ்வு தருகிறது, வாழ வைக்கிறது. அதுதான் இதுல முக்கியமானது. உங்களை வாழ வைக்கும் வார்த்தைகளை தான் நம்ம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அவர் வார்த்தையை அருளுகிறார். அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா நம்மளை வாழ வைக்கிறது. ஆமென். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 12:28 நம்ம முடிக்க போறோம். உபாகமம் 12:28 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, வேகமா எடுத்தவங்க வாசிங்க. இந்த வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கிறது. பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்வதினாலே நீயோ உனக்கும் பின்வரும் பிள்ளைகளும் எல்லா நாளும் எப்படி இருக்கணுமா? நன்றா இருக்கணும். அல்லேலூயா. கெட்டு போயிருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? நன்றா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நன்றா இருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த வார்த்தைகளை கவனித்து கேள். இந்த வார்த்தைகளை என்ன செய்யுமா? அப்போ நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கணும். அது கேட்கும் போது நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம். அல்லேலூயா. ரெண்டு ஆசீர்வாதம். நீங்க வாழ வைக்கிற வார்த்தையை கேட்கறதுனால நன்றாய் வாழ்வீர்கள். அடுத்து இந்த வார்த்தைகளை கேட்பதனால நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்றென்றே எப்படி இருப்பீங்க? நன்றாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமா. ஆண்டவருக்கு பயப்படணும் இருக்குதா? 12:28 ஆண்டவருக்கு பயப்படணும் இருக்குதா? உபாகமம் 12:28 வாசிங்க. கேள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் அது எத்தனாவது வசனம் பாருங்க? 13:4 13:4 உபாகமம் 13:4ங்களா? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனங்களை, அவருடைய ஆலோசனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அந்த 13 பயந்து இருக்கும்படிங்கிற வார்த்தையை மட்டும் வாசிங்க. அவருக்கு பயந்து எத்தனாவது வசனம்? 13:4 அவருக்கு பயந்து. யாருக்கு பயந்து? ஆண்டவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு கைக்கொள்ள வேண்டும். ஆமென். கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருக்கு பயந்திருக்க நாம் அவருடைய கற்பனைகளை ஆண்டவருக்கு ஏன் பயந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பயந்து இருந்தால்தான் ஸ்தோத்திரம் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். மற்ற காரியங்களை நாம் கைவிட முடியும். ஆமென். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கணும். கடைசியா ஒரே ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 14:22 உபாகமம் 14:22 வாசிங்க. எப்பொழுதும்
எப்போதும் என்ன செய்யணுமா? பயந்திருக்க பழகணும். பயந்திருக்க பழகணும். பயந்திருக்க என்ன செய்யணுமா? பழகணும். இந்த வார்த்தையை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்கு பயந்திருந்து பழக வேண்டும். பயந்திருக்க என்ன செய்யணுமா? பழகணுமா? வருஷந்தோறும் ஆ, நீ விதைக்கிற விதையினாலே ஆ, வயலிலே விளையும் ஆ. எல்லா பலனிலும் பலனிலும் தசமபாகம் பிரித்து தசம பாகத்தை பிரிச்சு ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப பயம் எங்க ஆரம்பிக்குதா? நம்ம பயந்து இருக்கிறோம், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோங்கிற வசனம், அந்த வார்த்தை எங்கே தொடங்குகிறதுன்னு சொன்னால், நமக்கு வருகிற வருமானத்துல நம்ம காணிக்கையை பிரிச்சு ஆண்டவருக்கு வந்து கொடுக்கிறோம்ல, அங்கதான் நம்ம பயந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு நம்ம பழகணும். என்ன செய்யணுமா? பழகணும். ஆலயத்துக்கு வரும்போது எல்லாரும் கையில ஏதாவது ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி நம்ம பழகணும். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, தசமமாக செலுத்தி ஆண்டவருக்கு பழகுங்க. அப்படி பயந்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஏன் அப்படி சொல்ல விரும்புகிறார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேக வேகமா வாசு முடிச்சுட்டு போயிடுறேன். என்ன இப்படி நம்ம பயந்து செய்யும் போது ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை கூடுதலா வாசிங்க. யாத்திரா 35:5, யாத்திரா 35:5 பாருங்க என்ன சொல்றாரு, கவனிங்க. 35:5 ஒரே ஒரு வசனத்தை. உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவங்க கொண்டு வந்து செலுத்துங்க. எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் அது ஒரு லிஸ்ட் அப்படியே இருக்குது. ஒரு என்னென்ன கொடுக்கலாம், ஆண்டவர் சபை கட்டுறதுக்கு என்ன கொடுக்கலாம், ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. ஆனா அதை செலுத்துங்க, காணிக்கை செலுத்துங்க, கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி கொடுப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 10 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் வாசித்து மட்டும் முட்டிட்டு போயிடுறேன். அதாவது எசேக்கியேல் 44:30 இந்த காணிக்கை செலுத்துறதுனால உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். மல்கியா 3:10 நீங்க இப்படி இந்த காணிக்கை தசமபாகம் செலுத்துகிறதுனால வானத்து பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகப்படும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீதிமொழிகள் 3:10 களஞ்சியம் நிரம்பும். உங்க வீட்டுல அறகுறையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிரம்பும், பற்றாக்குறையே வராது. நிரம்பி ஆண்டவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருவாரு. எசேக்கியா 44:30 உங்க ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வந்து தங்குன்னு சொல்றாரு. ஆமென். ஆதியாகமம் 4:7 சொல்றாரு, நீ காணிக்கை கொடுப்பதனால, தசம பாகம் கொடுப்பதனால உனக்கு நன்மையும் மேன்மையும் உண்டாகும். உன் வீட்டுல வாசல்ல மேன்மை இருக்கும். ஆண்டவர் மேன்மையாய் நன்மையாய் நடத்துவார் அப்படின்னு சொல்றாரு. 2 நாளாகமம் 31:10 ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நீ காணிக்கையும் தசமபாகம் கொடுப்பதனால, இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவதனால ஆண்டவர் உன்னை திருப்தியாய் நடத்துவார். எனக்கு காணல, எனக்கு பத்தல, நான் கடனாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாதபடி திருப்தி பரிபூரணம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து நடத்துவார். அல்லேலூயா. இப்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வதிப்பதினால் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். கொடுக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை வச்சிருவார். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன கேட்டோம்? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும், கேட்கணும், கீழ்ப்படியணும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்னெல்லாம் கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும். ஆமென். இப்படி கொடுக்கும் போது தேவன் நம்மை நிரப்புவார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஸ்தோத்திரம் திருப்தியாக்குவார். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும், நம்ம சிரசில் ஆசீர்வாதம் தங்கும், போகும்போது ஆசீர்வாதம் தொடரும், வரும்போது ஆசீர்வாதம் தொடரும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
அப்படிலாம் சொல்லும்போது நீங்களே கை தட்டணும். இதெல்லாம் நமக்கு வர ஆசீர்வாதம். ஆமென். போகும்போது ஆசீர்வாதம் வரும், வரும்போது ஆசீர்வாதம் வரும். உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்குன்னு சொல்லும்போது எழுதணும், ரிசீவ் பண்ணணும். ஆமென். எனக்கு அப்படி சொல்லிட்டோம். அது மேன்மை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் எதை அளிக்கிறார்? வார்த்தையை அளிக்கிறார். உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட எல்லாவற்றையும் அருள்வார். இன்றைக்கு என்ன அருளி இருக்கிறார்? தேவன் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு அருளி இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? வாழ வைக்கும். என்னென்னைக்கும் வாழ வைக்கும். நன்றாயிருக்கப்படும், திருப்தியாக்கும், ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் தங்க பண்ணும், பெருகப்படும். இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை உருவாக்கும். என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வாரு? உருவாக்குவார். வேலையில உருவாக்குவார். ஸ்தோத்திரம். மீதம் எடுக்க முடியல, அந்த காரியத்தை உருவாக்குவார். இடம் இல்ல, இடத்தை உருவாக்குவார். வீடு இல்ல, வீட்டை உருவாக்குவார். குழந்தை இல்ல, குழந்தையை உருவாக்குவார். சுமம் இல்ல, சுமத்த கர்த்தர் உருவாக்குவார். வார்த்தையை தந்து உங்களை வாழ வைப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் கண்களை முடிச்சோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையின்படி என்னை குணமாக்குங்கப்பா. இந்த வார்த்தையின்படி என்னை வாழ வைங்கப்பா. ஐயா ஆண்டவரே, உன்னை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நீகாதா ராகா ரூலாபாகா சாதா ராகா ரூலாபா நீமாகா ராலாகா ரூலாமா சாதா ராகா ரூலாபா. இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கரத்தை வைப்பீராக. நீகாதா ராபா ரூலாபாதியா. ஆண்டவரே, உடைய ஆலயத்தின் வழியாய் வருகிற வார்த்தைகள் உடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதாக. தரிசனத்தின் வழியாய் வருகிற ஆசீர்வாதங்கள், வார்த்தைகள் ஜனத்தை ஆசீர்வதிப்பதாக. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்ப தலைவர்களை ஆசீர்வதிங்க. வியாதியோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதிங்க. எல்லா கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதியின் கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக. ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆசீர்வாதம் தங்குவதாக. உமக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு எல்லாரும் கற்றுக்கொள்வார்களாக, போதிக்கப்பட்டிருப்பார்களாக, வசனத்தை பேசுவார்களாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுப்பு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆண்டவரையுடைய ஆசீர்வாதம் தங்கும்படி உடைய வாழ்க்கை செழித்திருப்பதாக, திருப்தியாய் இருப்பதாக, திருப்தியாய் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தகப்பனே, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, மன வருத்தத்தோடு இருக்கக்கூடாது. சுகத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, நல்ல வேலையை கொடுப்பீராக, அதிக வருமானத்தை கொடுப்பீராக, நல்ல வீட்டை கட்டி கொடுப்பீராக. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். சோத்திரம். வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம் கொடுப்பீராக. போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு போராட்டங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு தொந்தரவுகள், பிள்ளி சுனிகள், ஏவல்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. தாவே சத்துவின் தொண்டைகள் நீங்கட்டும். தீங்கு காணாமல் இருக்கும்படி தேவன் கேடகமாயிருப்பீராக. கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கிற கடன்கள், பற்றாக்குறைகள் நீங்குவதாக. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். பண தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, கண்ணீர் நீக்கப்படட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள குடிகாரர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் தொடப்படுவார்களாக. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு
இயேசுவின் நாமத்தினால ஓ இழுத்துக் கொள்ளுமையா, தொட்டு விட்டுக் கொள்ளுமையா. ஓ தேவனே, நீர் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, அதிசயம் செய்யணும் ஆண்டவரே, உடைய வல்லமை ஞானங்களை வெளிப்படணும் ஆண்டவரே. எங்கள் தேவனே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நீர் ஒருவரே எங்களுக்கு மெய்யான தெய்வம் அப்பா. நீர் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை நம்பி உங்கள் பாதத்துல நாங்கள் முழு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். விடுதலை தந்து, ரட்சிப்பு தந்து, ஆசீர்வாதம் தந்து ஆண்டவரே மகிழ்ச்சியினாலே நிரம்பி நடத்துங்க பொறுப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அருமையான பாஸ்டர் சார்லஸ் பாஸ்டர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ருக்மணி அம்மா ஆண்டவரே உங்களோடு இணைந்து ஆராதிக்கிற எல்லா மக்களும் என்னென்னைக்கு நன்றாக இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்திக்கொள்ளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே விசேஷித்த ஆசீர்வாதம் அவங்கள குடும்பத்துல வீட்டுல தங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் நன்மையும் கிருபையும் தொடருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவே தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்னைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.